இந்த ஆர்ஆர்பியில் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து யார் யார் எலிஜிபிலிட்டி யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ஒவ்வொருத்தவங்க டிப்ளமோ இல்லை டிகிரி இல்லை ஐடிஐ படிச்சிருக்கவங்க என்ன கிரேட் யூஸ் பண்ணணும், இந்த எக்ஸாம் ட்ரேட் வந்து என்ன சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய டவுட்ஸ் இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா நோட்டிஃபிகேஷனில் உங்களோட 29th பேஜ் பார்த்தீங்கன்னாக்கா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா போட்டிருப்பாங்க. அசிஸ்டன்ட் லோகோ பைலட் பார்த்தீங்கன்னாக்கா அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டில் வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்எஸ்எல்சி கம்ப்ளீட் பண்ணிக்கணும். எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் ஐடிஐ முடிச்சிருக்கணும். இந்த எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் ஐடிஐ படிச்சிருந்தீங்க, அந்த ஐடிஐயில் உள்ள டிபார்ட்மெண்ட்டு இந்த மென்ஷன் பண்ணிக்க டிபார்ட்மெண்ட்டாக இருக்கணும். இது படிச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா 10th ப்ளஸ் அப்ரெண்டிஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அந்த அப்ரெண்டிஸ் வந்து என்ன ட்ரேடில் கம்ப்ளீட் பண்ணிக்கணும்னாக்கா இந்த மெக்கானிக் ஃபிட்டர் அந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் ட்ரேட் சூஸ் பண்ணி அப்ரெண்டிஸ் பண்ணியிருப்பீங்க, அதாவது பிஎஸ்சி கம்பெனிஸில். ஸோ அந்த அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா 10th ப்ளஸ் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஏஎல்பிக்கு அப்ளை பண்ணலாம். தேர்ட் கேட்டகரி என்னன்னாக்கா டிப்ளமோ படிச்சிருக்கணும். டிப்ளமோவில் வந்து எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் இல்லை ஆட்டோமொபைல் இல்லை இந்த காம்பினேஷனாக இருக்குது. இது 3 நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா வெறும் டிப்ளமோ மட்டும் படிச்சிருந்தீங்கன்னாக்கா நீங்கள் ஏஎல்பிக்கு அப்ளை பண்ணலாம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னாக்கா நோட் டிகிரி இன் இன்ஜினியரிங் டிசிப்ளின் ஹேஸ் ஆல்சோ பி அக்செப்டட். நீங்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸில் வந்து இந்த டிப்ளமோ கேட்டகரியில் கொடுத்துருக்க மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இந்த கேட்டகரியில் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அசிஸ்டன்ட் லோகோ பைலட் மெக்கானிக்கலுக்கும் அதே மாதிரி தான், சேம் அது எலக்ட்ரிக்கல் சொன்ன மாதிரி தான். மெட்ரிகுலேஷன் 10th ப்ளஸ் ஐடிஐ படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனாக்கா 10th ப்ளஸ் அப்ரெண்டிஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா 3 year டிப்ளமோ படிச்சிருக்கணும் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸில். இல்லை நீங்கள் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா டிப்ளமோ இல்லை டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா அதுவும் அப்ளை பண்ணலாம், நீங்கள் எலிஜிபிள். இது 2 வந்து அசிஸ்டன்ட் லோகோ பைலட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் 2 டிபார்ட்மெண்ட் தான் இருக்குது. அதுக்கு கீழே வந்துட்டிங்கனாக்கா எல்லாமே டெக்னீஷியன் கிரேடு. டெக்னீஷியன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா 1 10th ப்ளஸ் ஐடிஐ படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனாக்கா 10th ப்ளஸ் அப்ரெண்டிஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஓகே, அது என்ன டிபார்ட்மெண்ட்டுங்கிறது தனித்தனியாக அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக்கலாக, இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் அண்ட் ஸ்டோர்ஸு, இது இந்த கீழே வர எல்லா கேட்டகரிக்குமே நான் சொன்ன சேம் எலிஜிபிலிட்டி தான். ஒவ்வொரு எந்த டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் அப்படிங்கிறத அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணணும். இது எல்லாமே டெக்னீஷியன்ஸ் தான். மேக்ஸிமம் டவுட்ஸ் உங்களுக்கு என்ன வருது அப்படின்னாக்கா ஐடிஐ படிச்சிருக்கவங்க கரெக்டாக அந்த டெக்னீஷியன் என்ன கிரேட் அப்படிங்கிறத கரெக்டாக சூஸ் பண்ணிடுவாங்க. இந்த இன்ஜினியரிங் படிச்சுட்டு இந்த ஏஎல்பி அப்ளை பண்ணுறவங்க தான் நிறைய டவுட்ஸ் வருது. ஸோ அதை மட்டும் நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுல வந்து டவுட்ஸ் பார்க்கலாம். உங்களோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம்ஸை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஒரு எக்ஸாம், செகண்ட் ஸ்டேஜ் ஒரு எக்ஸாம், அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க. லாஸ்ட்டாக வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இதுதான் இதே ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாம் அப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம்ங்கிறது ஒரு ப்ரிலிம்ஸு, மெயின்ஸ் அந்த மாதிரி. ஒரு ஃபஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் போவாங்க. செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாமோட டேரெக்டாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு டெக்னீஷியன்ஸ் யார் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கு போவாங்க. நீங்கள் ஏஎல்பி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கிளியர் பண்ணிட்டு செகண்ட் ஸ்டேஜ் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் வைப்பாங்க. அதையும் நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து போக முடியும். இந்த டேட்டு, டைம் எல்லாமே ஆர்ஆர்பி தான் சூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாம்ங்கிறது நீங்கள் ஏஎல்பி இல்லை டெக்னீஷியன் எதை நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் எல்லாருக்குமே காமனான ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் வரும். எக்ஸாமோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா 75 கொஸ்டின்ஸ் இருக்கும். 60 minutes 1 hour எக்ஸாம் இருக்கும். அந்த 1 hour எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து அன்ரிசர்வ்டுக்கு வந்து ஒரு 40% மார்க்ஸ் மேலே இருக்கணும். ஓபிசி 30 அந்த மாதிரி, எஸ்சிக்கு 30. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாமோட சிலபஸ் பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸ் இருக்கும், ரீசனிங் பார்ட் இருக்கும். மேக்ஸ் பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் ஆப்டிடியூட் தான் ஃபுல்லாக. அந்த ஆப்டிடியூட டாபிக்ஸும் இங்கே வந்து பேஜ் நம்பர் 11 வந்து அவங்க எல்லா டாபிக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தந்த டாபிக் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்க்கும் அதே மாதிரி தான் டாபிக் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணால் படித்தா போதும். அதுக்கப்புறம் ஜென்ரல் சயின்ஸு, அந்த சயின்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அப் டு 10th லெவல் மட்டும் வர மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இருக்கும். அப்புறம் லைஃப் சயின்ஸ்னால் என்ன, பாட்னி, சுவாலஜி, இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸ்டாண்டர்டு பார்த்தீங்கன்னாக்கா அப் டு 10th ஸ்டாண்டர்ட் லெவல் தான். அப்புறம் 4th வந்து கரண்ட் அஃபேர்ஸும் ஜிகே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சும்மா பேசிக்கான ஜிகே கொஸ்டின்ஸ் இருக்கும். அது போக கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸில் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாம்.
இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாம் ஒன்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருவீங்க. செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்கா 2.5 மணி நேரம் எக்ஸாம் இருக்கும், 2 hours 30 minutes. அந்த 2.5 மணி நேரத்தில் 1.5 மணி நேரம் வந்து நீங்கள் ஒரு 100 கொஸ்டின்ஸாக பார்ட் ஏல நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு 1 hour வந்து 75 கொஸ்டின்ஸு பார்ட் பிலேருந்து கேட்பாங்க. இந்த பார்ட் ஏவோட சிலபஸ் வந்து ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே காமனானது தான். ஸோ மேக்ஸில் வந்து சேம் லைக் அந்த டாபிக்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நியூமரிக்கல் ஆப்டிடியூட், அப்புறம் ரீசனிங் கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 100 கொஸ்டின்ஸில் ரீசனிங் இருக்கும். அப்புறம் வந்து பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இருக்கும். பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்க்கு வந்து டாபிக்ஸ்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டாபிக் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். லாஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் இந்த மாதிரி இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ், கல்ச்சர், ரீசெண்டாக நடந்த ஈவெண்ட்ஸு இதுலேருந்துலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, இது வந்து பார்ட் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்ட் பி. பார்ட் பி பார்த்தீங்கன்னாக்கா 1 hour கண்டக்ட் பண்ணுவாங்க. கொஸ்டின்ஸ் வந்து 75 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த பார்ட் பியோட 75 கொஸ்டின்ஸ் வந்து பியூர்லி டெக்னிக்கல் கொஸ்டின்ஸாக இருக்கும். அந்த டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து சிலபஸ் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் என்ன டிசிப்ளின் சூஸ் பண்ணியிருந்தீங்க அதை பொறுத்து தான் அமையும். ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் நீங்கள் வந்து இந்த செலக்ட் பண்ணும்போது ஐடி அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா நீங்கள் எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர் எதை சூஸ் பண்ணீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் எலக்ட்ரீஷியன் சூஸ் பண்ணுறேன். எலக்ட்ரீஷியன் சூஸ் பண்ணிங்கனாக்கா எக்ஸாம் ட்ரேடும் உங்களுக்கு ஆப்வியஸாக எலக்ட்ரீஷியன் ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ அந்த எலக்ட்ரீஷியன் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் ஐடியில் என்ன படிச்சிருப்பீங்களோ அதுதான் உங்களோட சிலபஸாக இருக்கும். இன்னும் டீட்டெயில்டான உங்களுக்கு சிலபஸ் வேணும் அப்படின்னாக்கா டிஜிஇடி வெப்சைட் உள்ளே போனீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இன்டெப்த் சிலபஸ் இருக்கும். ஓகே, இது வந்து ஐடிஐ கேண்டிடேட்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு டிப்ளமோ, டிகிரி இது வந்து படிச்சிருக்கவங்களுக்கு வந்து நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படிலாம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணியிருந்தீங்க, டிப்ளமோ இல்லை டிகிரி எதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன மெக்கானிக்கல் படிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் வந்து ட்ரேடு பார்த்தீங்கன்னா ஃபிட்டர், மெக்கானிக், டிராக்டர் மெக்கானிக்ஸ், ஹீட் இன்ஜின், ரெஃப்ரிஜரேஷன், ஏர் கண்டிஷனிங், இதெல்லாமே ஒவ்வொரு டாபிக்ஸ். இந்த டாபிக்ஸ் வந்து ஏதாவது ஒரு பேப்பரை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு இந்த பேப்பர் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு அந்த 75 கொஸ்டின்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்கும் அந்த பார்ட் பி செக்ஷனில். இதுதான் உங்களோட எக்ஸாம் ட்ரேடு. ஸோ இந்த ட்ரேடில் உங்களுக்கு எது ஃபெமிலியராக இருக்கோ இல்லை எது நீங்கள் படிச்சிருப்பீங்க, அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கும்போது என்ன பேப்பர் நீங்கள் வந்து சப்ஜெக்ட் பேப்பராக வந்திருக்கு அப்படின்னாக்கா அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த டாப்பிக்லேருந்து மட்டும் தான் உங்களுக்கு 75 கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து எலக்ட்ரானிக் மெக்கானிக்ஸ், மெக்கானிக் அண்ட் ரேடியோ அண்ட் டிவி இது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட டிப்ளமோ இல்லை டிகிரி எதை சூஸ் பண்ணீங்களோ, டிப்ளமோ இல்லை டிகிரி எதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு தென் டிசிப்ளின் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸாம் ட்ரேடில் 5 பேப்பரில் வந்து ஏதாவது ஒரு பேப்பரை நீங்கள் சூஸ் பண்ணியே ஆகணும். அந்த 5 பேப்பரில் வந்து எப்படி சூஸ் பண்ணாக்கா கண்டிப்பாக நீங்கள் அந்த பேப்பர் வந்து நீங்கள் டிகிரி படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. அப்படி இல்லைனாக்கா இல்லை எது உங்களுக்கு ஈஸியான பேப்பர் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்களோ அந்த பேப்பரில் நீங்கள் வந்து எக்ஸாம் செலக்ட் பண்ணி எழுதலாம். ஓகே, ஃபார் டெக்னீஷியன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் ரெண்டையுமே நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா டேரெக்டாக உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அந்த ப்ராசஸ்க்கு வந்து நீங்கள் போயிடுவீங்க. நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஏஎல்பிக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கிளியர் பண்ணிட்டு செகண்ட் ஸ்டேஜ் கிளியர் பண்ணணும். செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் வைப்பாங்க. அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவ் மார்க்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. ஒன்ஸ் அதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகலாம். இது ஒன்லி ஃபார் ஏஎல்பி கேண்டிடேட்ஸ். டெக்னீஷியனுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் 2 மட்டும் இருந்தாலே போதும். ஓகே, இவ்வளோ தான் இதோட ப்ராசஸ். ஓகே, ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த டவுட்ஸ் வந்து நான் கிளியர் பண்ணிட்டேன். அப்புறம் உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஃபோட்டோஸில் வந்து டேட்டு அண்ட் நேம் ரெண்டுமே பிரிண்ட் ஆகிருக்கணும். அந்த எப்படி பிரிண்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறத வந்து ஃபோட்டோ ஸ்டுடியோவில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து நேம் அண்ட் டேட்டு ரெண்டுமே பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பிரிண்ட் பண்ண ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்க அந்த ஃபோட்டோஸாக நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகே, இன்னும் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ.